நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் ரோஸ் பிரதர்ஸ் கூட உட்காந்தாச்சு விசிட்டிங். என்னன்னு பார்த்தா நிறைய கண்டென்ட் சிக்கும்போது பிரதர்ஸ் சிக்கலை, இப்போ ஒரு வேலையை சிக்கிட்டாங்க. சரி வச்சு நம்ம செய்ய வேண்டியவங்க நமக்குன்னு பாத்தியப்பட்டவர் இருக்காங்களே, அவங்கள வச்சு செஞ்சிடணும்னு உட்காந்துருக்கோம். அதில் எப்போவுமே அந்த லிஸ்ட்டில் டாப் பண்ணுறது மாண்புமிகு, அதாவது தமிழ் தேசியத்தின் தண்ணீரற்ற தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். சரி, அவரை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா, விக்கிரவாண்டியே ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்திருக்காரு போல இருக்கு. இத்தனைக்கும் திமுகவினுடைய அறுதி பெரும்பான்மையாக ஆட்சி நடக்கும் பொழுது விக்கிரவாண்டிக்குள்ள திமுக போறதுக்கே அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, அதை பத்தி என்னன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டு வச்சுக்கோம். சரி, என்ன விக்கிரவாண்டி இப்போ எப்படி விக்கிரவாண்டியோட சிஎம் அண்ணன் என்ன கதை, இல்ல விக்கிரவாண்டிக்கு தனியா எப்படி தனியா கண்ட்ரியே கேட்கறாங்க? விக்கிரவாண்டி சிஎம் அண்ணன் கேட்ட தனி கண்ட்ரியே கேட்பாங்க. எனக்கு என்னன்னா ஓப்பனிங் அங்க மாதிரி காமெடி பண்றீங்க. மாண்புமிகு பொய் சொல்றவங்களுக்கு எல்லாம் மாண்புமிகு சொல்லிருப்பாங்க போல. ஏதாச்சும் உருட்டுல யார் மிகப்பெரிய உருட்டுறாங்களோ அவங்களுக்கு மாண்புமிகு. அந்த மாண்புமிகுன்ற வார்த்தையை கேவலப்படுத்தாதீங்க. இப்போ மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் அண்ணனுக்கு வந்து கொடுக்காத மரியாதை யாரு? ஆமா, அண்ணனுக்கு நிறைய மரியாதை நாங்க எப்பவுமே கொடுப்போம். ஆனா அவர் பொய் சொல்றதை வச்சுதான் எங்களால தாங்க முடியும். அது வந்து இல்ல, அது நரம்புல இருந்து ரத்தத்தை நீங்க வெளியில பிச்சு எடுக்கணும் முடியாது. அதே மாதிரி அண்ணன் உடம்புக்கு பொய்ய பிக்க முடியாது. அது வாழ்க்கை முறை, ஊருக்கு போயிடுச்சுங்க. நீங்க சொன்னீங்க விக்கிரவாண்டி சிஎம்னு சொன்னீங்க. விக்கிரவாண்டி சிஎம் இல்ல, விக்கிரவாண்டி பிஎம். ஆமா, அதிபர்ல ஒரு ஏன்னா அப்பதானடா ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும். ஆமா, அதிபருங்க. அதிபர். ஆமா, அவர் ஸ்ட்ரைட்டா அதிபர் எலெக்ஷன் தானங்க. இப்போ இங்கிலாந்துல நடந்த எலெக்ஷன்க்குலாம் இங்க இருந்து ஓட்டு வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்க இருந்து என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஏதோ பக்கத்துல இல்ல, நம்ம ஊர்ல வந்து கவுன்சிலர் அவருக்கு துப்பு இல்லையா, ஊரு பிரிட்டன் போயிட்டாராம். அங்க போய் என்னுடைய தங்கைகள் என்னுடைய தங்கைகள் ஸ்ரீனி அது போக சரி, ஒரு கட்சிக்கு கேட்ட பரவாயில்ல, 4 கட்சிக்கு ஒரு கட்சிக்கு தங்கை அண்ணனோட நிப்பாட்டினாரு. சித்தப்பா முப்பாட்டு அதோட நிறுத்திட்டாரு. அது இல்லாம கேட்டுட்டு அங்கேயும் அதாவது இவங்களே அங்க வந்து வேலைக்கு போய் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி ஓரளவு வந்துருக்காங்க. அங்க தமிழ் குடி நிலநாட்டுகின்ற டேய் போன இடத்துல உழைக்க விடா, நீ இருக்கிற அங்கேயும் இப்ப நீங்க வந்து தப்பா புரிஞ்சுருக்கீங்க. அவரு ஓட்டு கேட்கலங்க, திரள்நிதி கேட்கிறாரு. திரள்நிதி அதுக்குதான், திரள்நிதிக்காகத்தான் அந்த வேலையை பார்க்கிறாரு. பாருங்க, சீமான் வந்து அங்க வரைக்கும் ஓட்டு கேட்கிறாரு, திரள்நிதி கலெக்ஷன் பண்றாரு. இதுவே ஓட்டு கேட்டா அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் அனுப்பிடுவாங்க. ஆமா, வெஸ்டர்ன் யூனியன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரெண்டு இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? இப்போ நான் இங்க இருக்கேன், ரஷ்யால போய் ஒரு இடத்துல ஓட்டு கேட்டா அதை போடுவாங்க. எப்படி போடுங்க? வீடியோ தானுங்க. இப்போ உட்காந்துங்களா ரஷ்யாவில் போட்டி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவங்க இதுக்கு வந்து சோசியல் மீடியா கட்சிங்க, சோசியல் மீடியா கட்சி தான். சரி, விக்கிரவாண்டில இருந்து இப்ப பாருங்க எங்கெல்லாம் போயிட்டீங்க நீங்க. ஆமா, இல்ல சரி, விக்கிரவாண்டி என்ன மேட்டர்? விக்கிரவாண்டில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கலவர ஒரு பூமியா தான் மாத்திட்டு வராங்க. யார் மாத்துறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க வேட்பாளர் தேர்வு எடுக்கும் போதே நான் தெளிவா சொன்னேன், நீங்க வந்து 8.19% வாங்கியிருக்கீங்க, நீங்க வந்து இப்போ ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த தேர்தல்ன்றது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்க வந்து அப்போ ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அங்க இறக்கணும். கண்டிப்பா இல்லையா? இதே நீங்க ஒரு கட்சியை வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? இதுல நிறைய ஓட்டு வாங்கணும், ஸோ பெஸ்ட் கேண்டிடேட் யாரு? இல்ல தலைவரை நிக்கணும். நிக்கணும்ல. நாங்க என்ன சொன்னோம், நாங்களும் எதிர்பார்த்தது, ஏன் நாம் தமிழர் கட்சியிலேயே எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா சீமான் தான் நிப்பாரு. ஆறாவது இல்ல, லாஸ்டா ஒரு நோட்டாக்கு கீழே வருவாங்க. ஏற்கனவே மூணாவது இருந்தாரு, அவரே ஜெயிக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் சரி ஒரு பொண்ணை இறக்கிட்டு அந்த பொண்ணை வச்சு அதோட பிளான் தான் பின்னாடி இருக்கு. எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. பட் சீமான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சீமான் இறங்காம அங்க வந்து காஸ்ட் அடிப்படையில அவங்க வேணா சொல்லிப்பாங்க, அவங்க கட்சியில நாங்க வந்து ஜாதிய பாக்குறது இல்ல. ஏன் நான் கேட்கிறேன், கூச்சலாக ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சின்றத தெலுங்குல எழுதியிருக்காங்க. அங்க உள்ள வேட்பாளர் தெலுங்குல ஓட்டு. அப்பவே நம்ம கெட்ட கேள்விச்சோம், இது என்ன அநியாயமா தெலுங்கு எழுதுறீங்க, என்ன தமிழ் தேசியம் கேட்டோம். அப்ப அதுக்குள்ள ஏதோ பதில் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்களே, இந்த வீடியோ பாக்குற மக்களும் கேட்கணும். நாம் தமிழ் இப்போ நான் ஒன்னே ஒண்ணு உங்களை கேக்குறேங்க, நாம் தெலுங்கர் கட்சின்னு ஒண்ணு வருது, தமிழன் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா. அதை ஏன் ஓட்டு பண்ணணும் எனக்கு கேட்டோம்னா, பேரே இது நாம் தமிழர் கட்சி, நீ வந்துட்டு தெலுங்காரங்க ஓட்டை கேட்டு போற, அப்ப நீ எவ்வளவு மானம் கேட்ட. அதான் அவங்க எல்லாம் வந்தேன்னு சொல்றாங்க போற. இப்போ சரி, விக்கிரவாண்டிக்கு நம்ம வருவோம்.
சீமான் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து காஸ்ட் பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்க மாட்டேன்ட்டு தூக்கிட்டு போய் அங்கேயே வந்து ஒரு 1 இயர் நிப்பாட்டுறது. ஏன் 1 இயர் நிப்பாட்டினீங்க? ஒரு தேவரை நிப்பாட்டி இருக்கலாம், ஒரு நாடாரை நிப்பாட்டி இருக்கலாம். நம்ம தான் ஜாதி பார்க்கறது இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, திராவிட கட்சிகள் வந்து ஜாதி பார்த்து தான் நிக்கிறாங்க, அந்த ஏரியால யாரு ஜாதின்னு பார்த்து தான். அப்ப நீயும் அதை தானே பண்ற. நான் என்ன சொல்றேன்னா, பண்ணு. அப்ப மத்தவங்களை நீ பேசாதன்ற. அது சொல்லிட்டு இல்ல அது சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு வந்து நான் வந்து காஸ்ட் எல்லாம் பாக்குறல, ஜாதி எல்லாம் பாக்குறது இல்ல, அப்படி நீங்க ஜாதி பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அப்படியேப்பட்ட ஓட்டு எங்களுக்கு அதுதான். அப்பயே நீ நிக்க வைக்கிற, ஏன் 1 இயர் நிக்க வைக்கிற? வேற யாரும் நிக்க வச்சுட்டு நல்ல பேர் வாங்கிருக்கலாம்ல. பாமக 1 இயர் நிப்பாட்டுது, திமுக 1 இயர் நிப்பாட்டுது. நான் நாம் தமிழர் கட்சி என் தொகுதியில 1 இயர் பொண்ணு இருந்தோம், நான் 1 இயர் நிப்பாட்டல, நான் ஒரு நாடார நிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லி நானே பாராட்டிருக்கேன். நீ என்ன பண்ண, நீயே வந்து ஓட்டு வாங்கணும்னு திமுக பண்ண அந்த மாதிரி டாக்கு. சோ ஃபர்ஸ்ட் அந்த டாக்கே தப்பு. சரி, இப்போ அந்த பொண்ணை நிப்பாட்டின உடனே நாங்கெல்லாம் நினைச்சோம், என்னடா அவருக்கு சீமானுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை பத்தி. எளிய பிள்ளை வேற. நம்ம எளிய பிள்ளை சீமானுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கு. இது வந்து அசிங்கமான வார்த்தையா போச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஃபுல் டாக்டிக்ஸ் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிற்காலத்து அரசியலுக்கு வந்து ரொம்ப டேமேஜ். இது மாதிரி இருக்கக்கூடாது. அரசியல் களம் வந்து இப்படி இருக்கக்கூடாது. அரசியல் களம் எப்படின்னா, நீங்க நார்மலா டிஎம்கேவோ எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கேவோ எடுத்துக்கோங்க, பாமகவோ எடுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் ஃபீல்டுல இருக்கிறவங்க. அதிமுக காரங்க ஓட்டு கேட்டா திமுக காரன் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த சண்டே போக மாட்டான், லெஃப்ட் திரும்பி ஸ்ட்ரைட்டா போயிடுவான். நாகரிகம் அவன் ஓட்டு கேட்கும் போது அந்த கும்பல்ல நானும் போய் ஓட்டு கேட்டா அது தப்பு. அடிப்படை அரசியல், அடிப்படை அறிவு. இதெல்லாம் இவ்வளவு நாள் இப்ப இவங்க சொல்றானுங்களே திராவிட அரசியல் கெட்டு போச்சுன்னு. திராவிட அரசியல் இதுவே ஸ்ட்ராட்டஜி இதுதான். மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவன் ஓட்டு கேட்கறான், நம்ம ஓட்டு கேட்கிறோம். மக்கள் யாருக்கு காசு கொடுத்து ஓட்டு இப்படிதானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, திமுக காரன் எங்கெல்லாம் ஓட்டு கேட்கறான், அங்கெல்லாம் போய் வண்டி எடுத்துன்னு அந்த இந்த வண்டி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பின்னாடி என்னமோ ஒரு 20-30 பேர் சுத்தினே இருப்பாங்க. அந்த 20-30 பேரும் அந்த தொகுதியை சார்ந்தவன் கிடையாது. எல்லாமே வந்து இது வந்து ஒரு தொகுதியில மட்டும்தான் எலெக்ஷன் நடக்குது. சோ இவங்களுக்கு 234 தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில ஒரு 20 பேர் இருக்க மாட்டானா? அந்த 20 பேரும் உள்ளே இறங்கிட்டான். அந்த 20 பேர் தான் கூட சுத்துறான். அவங்களுக்காக அண்ணனே வந்து திருநிதி கேட்கும் போது என்ன கேட்டாரு, என்னன்னா கேட்ட, நீ 3000-4000 பேர் எங்க சொந்தங்கள் தங்குறாங்க, ஒருத்தர் 3000-4000 பேர் ஆள் உள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிற ஆள் எல்லாருமே வெளியூர், எல்லாம் அவுட்ரு. அந்த அவுட்ரு ஆட்களை எல்லாம் தூக்கி நீங்க இப்ப உள்ள போட்டு என்ன பண்றீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க. பிற்காலத்து அரசியலுக்கு ஆபத்துன்ற படித்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், நாங்க வரோம், நாங்க கெஞ்சி வேற 2 பவுன்சரை நிக்க வச்சுக்கிறாப்புல. எப்படி தெரியுமா, வண்டி முன்னாடி அவங்க வண்டி போகுதுன்னா 2 பவுன்சர். ஆமா, சரியா? அந்த 2 பவுன்சர் 2 பவுன்சர் வந்து அந்த வண்டிக்கு நின்னுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 லேடிஸ், ஜென்சி யாரும் நிக்க கூடாது. இது ஒரு புது அடிக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த 5 லேடிஸ் நின்னுட்டு என்ன பண்றீங்கன்னா, திமுக எங்கெல்லாம் ஓட்டு கேக்குதோ போய் அவங்க நேரடியா கலாய்க்குது. ஆமா, இப்ப திமுக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க, இங்க நின்னுட்டு அவங்கள கலாய்க்குது. ஏமா அவங்க கூட எல்லாம் போறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? அது என்ன டாக்டரா? நான் கேக்குறேன், அங்க அந்த பொம்பளை இருக்கிறதுனால திமுக தான் சும்மா விட்டு போயின்னு இருக்கான். அங்க மேல 5 ஆம்பளை இருந்துட்டு அது மாதிரி பேசுறாங்க. அந்த பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க, இருக்கிறானுங்க பாருங்க. என்ன பாக்குற நீ? கெத்தான தானே சீமா? நான் இப்ப கேக்குறேன், நீ 5 ஆம்பளை பேசு, நீ ஏன் பொம்பளை வேட்பாளர் போட்டன்றது இப்பதான் எனக்கு தெரியும். ஆமா, பெண்களை வச்சு இந்த நாங்க வந்து பெண்களுக்கு பாதி சீட்டு தரோம் கதை இல்ல. பெண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கு பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. விட்டு தைரியமானால் தானே இவர் மேடை கொண்டுதான் வராரு. ஏன் வண்டியில ஓட்டு கேட்டு போண்டிருந்தாங்க? லேடிஸ தான் அனுப்புறது. லேடிஸ் அனுப்புறது போ திமுக கலாய். திமுக என்ன பண்ணாலும் அதான். அதுதான் சொல்றேன், பேசிக் அரசியல் இங்கீதம். குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாரு, பண்ண மாட்டான்.
ஆனா அதை படிச்ச இந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூட தப்பு சொல்ல படிச்ச பொண்ணு அதையுமே மண்டைகளை தான் ஏன்னா இப்படி பண்ணு இறங்கி எங்கேயோ போய் பானை வாங்கிட்டு வந்து இதுல கலாச்சாரம் என்னென்னலாம் 28 வயசுல நீங்க மெச்சூரிட்டி எதிர்பார்க்க முடியாது. 28 வயசுல மெச்சூரிட்டி எதிர்பார்க்க, அதான் அந்த பொண்ணு சரி அண்ணனுங்க சொல்றானுங்க, அதை மீறி அது செயல்பட முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப எங்க அண்ணன் சீமான்மா நீ போ சண்டை போட்டு பாத்துக்கலாம், நான் சொல்றேன் மேல இப்போ நீங்க பண்ணுறதே சட்ட விதிமீறல்கள் தான். இப்ப நீங்க என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒண்ணு போலீஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்தா நீ என்ன தெரியும் வழக்கு பதிவு பயந்து விட்டனர். ஆனா திமுக ஒண்ணும் பண்ண மாட்டான். என்ன தெரியுமா பண்றாங்க, போமா பொண்ணை பார்த்த உடனே சைலண்டா இப்போ ஓரம் உட்காந்துக்கிறாங்க. குழந்தை இல்ல பாவம், அவனுக்குதான் அந்த நாடு, அவனுக்குதான் அந்த உலகமே நினைப்பு. அது பார்த்தா எல்லா இடத்துலயும் அப்படிதான் நினைச்சு சுத்துறாங்க. பார்த்தா இவங்க நம்ம அந்த சின்ன பிள்ளை தள்ளிட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் தெரியுமா, நம்ம அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அங்க இரு திமுக யாராவது ஒரு 50 ரூபா கொடுத்து ஜூஸ் குடிச்சிட்டு வாமா போமா இது வந்து இந்த பாயிண்ட், இந்த வேர்ட்ஸை நோட் பண்ணுங்க. நான் நீங்க சொல்ற வேர்ட்ஸை, இது மிகப்பெரிய பிரச்சனையில ஒரு நாள் முடியும். இந்த 10ஆம் தேதிக்குள்ள திமுக காரங்க ஒரு அளவுக்கு தான் பொறுத்து இருப்பாங்க. சோசியல் மீடியால பாக்குறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது வெறுப்பாகும் பண்ற அரசியல். ஏன்னா ஒருத்தங்களை கேன்வாசிங் பண்ண விட்டுணும், அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வேணும்ட்டே போய் திமுக காரங்களை கலாய்க்கிறது, திமுக காரங்க எங்க ஓட்டு கேட்கறாங்கன்னா அங்க போய் பிரச்சனை பண்ணுறது, எல்லா திமுக காரங்களும் ஓரளவுக்கு தான் பொறுத்துன்னு போவாங்க. சில திமுக காரங்களாம் வந்து ஹேண்டில் பண்றது கஷ்டமாயிடும். ஆனா எந்த அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அதோட முழு பொறுப்பை இந்த பொண்ணு அபிநயாவும் சீமான் தான். கண்டிப்பா 100% நடக்குங்க. இன்னும் இது 3 நாள்ல இது என்னென்ன பேசணும் நம்மளுக்கு தெரியாது. இந்த பொண்ணு ஒரு அதுதான் சொல்றேனே, பேசிக் அரசியல் இங்கிதம் இல்லாதவங்க எல்லாம் தூக்கின்னு வந்து அரசியல் நிப்பாட்டி அந்த பாலிடிக்ஸ்ன்றத லீடு எனக்கு வேற எங்கேயோ கொண்டு போகுது. அரசியல் இங்கிதம் இல்லாதவங்களுக்குலாம் அரசியல் கொண்டு வந்து விட்டு இது என்னைய வேற இடத்துல கனெக்ட் பண்ணுது. என்னுடைய அண்ணன், நான் வந்து மானசீக ஒரு அண்ணனா ஏற்றுக்கிட்ட ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அவரு பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன்ல சொல்லுங்க, 2வது மறந்துட்டேன் ஐயோ சொல்லுங்க பரவாயில்ல, எங்க அண்ணன் தான் போய் சொல்லியிருக்காரு. விஜய் ஃபேன் உங்களெல்லாம் பாரு சப்ஸ்கிரைபரா இழுக்க பாக்குறாரு, இருக்கக்கூடாது. அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், இந்த தடவை அதாவது இது வரைக்கும் என்ன பேசுவார் அப்படின்னா சைக்காலஜி பேசுவாரு. அது மக்கள் சார்ந்த அவர் கொடுக்குற அறிவுரைகளை வேற மாதிரி. இந்த தடவை ஃபுல்லா பொலிட்டிக்ஸ், அது ஃபுல்லா ஃபேக்ட்ஸா அடிச்சு இறங்கிட்டேன். எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, எழுதி கொடுத்தா வெறித்தனமா எழுதியிருக்க போல இருக்கு. அப்படியே புட்டு 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 வைக்கிறதுக்குள்ள நமக்குலாம் அப்படியே பூஸ் பம்ஸ் ஆகி வெடிச்சு ரத்தம்லாம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா மத்திய லிஸ்ட் இருக்கு, மாநில லிஸ்ட் இருக்கு. மத்திய லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து எஜுகேஷன் மாநில லிஸ்ட் கொண்டு வரணும். அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சரியாயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் லிஸ்ட்ல கொண்டு வாங்க, இல்ல ஸ்பெஷல் கண்ட்ரோல் லிஸ்ட் போடுங்க, அதுல கொண்டு வாங்க அப்படி இப்படின்ட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணன் சொல்றபடி எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா அவர் ஆசைப்பட்டார், அவரு கேட்டு எதுவும் செய்யாம இருக்கக்கூடாது. அதுதான் அது மாண்புல. ஸோ அப்படி செய்யறோம் அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், அண்ணனுடைய மகன் எங்க படிச்சான்? அண்ணனுடைய மகன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சான். அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க ஐபின்னு ஒரு சிலபஸ், ஒரு சிலபஸ் 40-50 லட்சம் ஸ்கூல் ஃபீஸ்ன்றாங்க. அங்க படிச்சிருக்காங்க, காசு கம்மி தானே அவங்களுக்கு செலவு கொடுக்குற பணம், ரைட்டு. அண்ணனுடைய பொண்ணும் அங்கதான் படிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் அண்ணன் பேரம் பேத்தியாவது அதை படிக்க போறான். என்ன கேட்கறேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ணன் பேரம் பேத்தியை படிக்க வச்சாரு அப்படின்னா இல்ல நாங்க சொன்ன அவர் கேட்பாரு, நான் விஜயனா நீங்க வந்து உங்க பேரன் பேத்தி பிறந்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்களா, கண்டிப்பா நம்ம சொல்ல உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டோம்னா உடனே அவங்க ரிட்டன் கொஸ்டின் யாரா படிக்கிறாங்க. நீ சொன்னதுல தவறு இல்லை, எல்லாத்தையும் மாநிலத்துக்கு கொண்டு வந்து மாநில உரிமை, நம்ம மாநில உரிமைக்காக நம்ம பேசுறோம், நம்ம படிப்பு நம்ம எஜுகேஷன் நம்ம பாத்துக்கிறோம் எல்லாம் சொல்ற. அப்புறம் நீ எதுக்கு இன்டர்நேஷனல் போய் படிக்க வைக்கிற? நீ இந்த மாநிலத்துக்குள்ள படிக்க வேண்டியது, ஸ்டேட் பஸ் இங்க ஒரு ஸ்டேட் போர்ட்ல மெட்ரிக்ல படிக்க வேண்டியது. உனக்கே நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் முடியாதுங்க. உனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு லிஸ்ட்ல எதுக்கு நீ கொண்டு வந்து நினைக்கிற? நீ உனக்கே நம்பிக்கை இல்லை, நீ அதை நம்பி படிச்ச அப்படின்னா அந்த மாநில கல்வித்துறையில நீ இருந்த அப்படின்னா நீ அதுல கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். நீ வந்து அறிவுரை சொல்லலாம், கரெக்ட். தெரியாம நீ யாருக்கு தெரியும் சொல்ற? நீ அது எங்களுக்கு எப்படிங்க, மத்தவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், எங்களுக்கு எப்படி நமக்கு காசு இருக்கு. இந்த பேச்சுல நான் மாறுபடுறேன். படிக்க வைக்கிறது அவங்களோட உரிமை. சரி, காசு இருக்கிறவன் பணக்கார ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான், காசு இல்லாதவன் ஏழை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். நீ ஏன்டா இந்த ஏழை ஸ்கூல்ல படிக்க வைக்கலன்னா நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது.
அவர் பேசின கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வரும். இல்ல அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவர் அமெரிக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பாரு, இல்லன்னா கனடாலயே தூக்கி போய் படிக்க வைப்பாரு. அதை கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அவர் ஆக்டிங்ல சம்பாதிச்சது எங்க அண்ணன் சீமான் மாதிரி திருநிதி வாங்கி சம்பாதிக்கல. திருநிதி வாங்கி சம்பாதிக்க வேண்டாம், நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க. நான் ஒண்ணே சொல்றேன், அதாவது அவர் நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி முன்னுக்கு வந்து அவர் படிக்க வச்சாரு. ரைட்டா, படிக்க வச்சாருன்னா அவரு ஒரு தரமான படிப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, தரமான இடத்துல படிக்க வைக்கிறாரு. இவரு மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ன்றாருல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மானிய பட்டியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு தரமா ஆகும் அப்படின்றத அவருக்கு இங்க தரமாக்குறது என்ன வழின்னு பேசினாரா? இல்ல, அது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இங்க உள்ள பட்டியல்ல இருக்கிற எஜுகேஷனை தரமாக்குறது என்ன வழின்னு பேச மாட்டாங்க. தரமா தானே இருக்கேன், தரமா இல்ல. அவர் தரமான பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறார். நான் இது ஏத்துக்கல. சப்ஜெக்டுக்குள்ள அவர் பேசுனது ஃபர்ஸ்ட் என்ன, நீட் வந்து அதை ஆக்சுவலா பேசிட்டாரு ஓகே, ஆனா எழுதி கொடுத்து தான் பேசியிருக்காரு. அவரு கண்டிப்பா 1975 வரைக்கும் இது மாநில பட்டியல இருந்துச்சுன்னா தெரியுமானா தெரியாது. சொன்னாரு, அவர் சொல்லிட்டு இப்ப அவரு 75 அந்த காலகட்டத்துல பிறந்தவர், சும்மா எழுதி கொடுத்தாரு, படிச்சாரு. இது என்னன்னா வந்து விஜயோட ஃபேன்ஸ் எடுத்து கொண்டாடி இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்தேடா. எனக்கே நிறைய பேர் வந்து வீடியோஸ் அனுப்பிட்டு சொன்னாங்க, எங்க அண்ணன் பேசிட்டாரு, எவ்வளவு டீடைல்டா சொல்லிட்டாரு. நம்மளுக்கு வந்து அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் பேசுனதே டீடைல்டு கிடையாது. எல்கேஜில இருந்த ஏபிசிடி மாதிரி தான் பேசுறாரு. கொண்டாடுறாங்கன்னா இவனுங்களுக்கே 2020ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை போய் எத்தனை பேர் செத்து முடிஞ்சு இப்ப ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 2 தடவை பாய்ச்ச 3 தடவை எழுதிட்டு வந்தாங்க. இப்ப வந்து ஊர்ல சொன்னாங்க எதிராக இந்த கிளவி செத்து போனதுக்குள்ள எதிராக கிளவி சடங்கு தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செத்து முடிஞ்ச கதையை எடுத்து வச்சு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல ஆக்சுவலா நீட்டுக்கு அவர் குரல் கொடுத்தது வந்து அவருடைய இன்னர் ஆர்ட்ல இருந்து வந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியல ஒண்ணுமே. அதுதான் பிரச்சனை. இப்போ பேசிக்கா நீங்க பேசுறீங்க, இவன் பேசுறான், நான் பேசுறேன், மக்கள் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீட்டோட வலி வேதனைகள், நம்ம மாணவர்கள் படுற கஷ்டங்களை உணர்ந்து எப்பவுமே குரல் கொடுத்துட்டு இருக்கும். இவரு பையன் கனடால படிச்சான், இவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க பையன் அவருக்கு தெரியல, பிரச்சனை தெரியல. ஒண்ணு, நீ வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், நீங்க வந்து வருதே மாணவர்களை வச்சுதான் அரசியலுக்கு வரீங்க. போன வாட்டியும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த வாட்டியும் கிஃப்ட்ஸ் கொடுத்து. ஸோ உங்களுக்கு டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாருமே பேசிக்கா ஸ்டூடெண்ட்ல இருந்தா பாலிடிக்ஸ் அப்படிதான் அந்த கான்செப்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற மெயின் பிரச்சனை நீட்டு. அது உனக்கும் நல்லா தெரியும். அட்லீஸ்ட் நீட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன். நீட்டுக்கும் டாக்டருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா அனிதா டெத்துக்குலாம் போயிட்டு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நீ ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டியே பேசல? அதை பத்தி அதுதான் சொல்றேன். போன வாட்டி பேசல, எதுக்கு உட்காந்து சங்கு ஊதிட்டு அதான் அந்த சங்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி இவர் பேசி நீட்டை பத்தி பேசல, ரோஸ்ட் பிரதர்ஸ் போன்ற சில ஊடகங்கள் நண்பர்கள் டார்ச்சர் பண்ணோம் நாங்க போட்டு. ஒரு சின்ன பையன் பேசுனது பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டிருக்கான், விஜய் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இதுதான் பிரச்சனை, நீட் பிரச்சனை, நீட்டை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, நீங்களாம் தலைவரா, நான் உங்க பின்னாடி எல்லாம் நாங்க வருவோம் நினைச்சுன்னு இருக்கீங்களா அந்த கேள்வி கேட்டாங்க. அதனாலதான் வந்து பேசினாரு. அதனாலதான் அவர் வந்து அந்த நிர்பந்தம் வந்துருச்சு. ஐயோ ஆமாடா, இந்த சின்ன பையன்லாம் கேட்கலாம், பத்தாத்துக்கு இந்த பசங்களும் கேட்கறாங்க, ரோஸ்ட் பிரதர்ஸும் நம்ம இதை பத்தி பேசலன்னா கேவலப்பட்டு. நாங்க ஒன்றும் இல்ல, நிறைய மீடியா பேசிச்சு, நாங்க இல்லன்னு சொல்ல, ஃபுல் பெருமையா நாங்களே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க மாட்டோம். அவர் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அதை ஏத்துக்கணும் போயிட்டாங்க பாதி ஸ்டூடெண்ட்ஸ். அவர் பரிசு வாங்கிட்டு வந்து எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதுல பரிசு வாங்கினவங்க இப்ப டிசைடிங் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க நீட் வேணும், இப்ப 12th பாதி பேர் இவரு வந்து உட்காந்தாங்கல்ல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, அங்க வந்து ஒரு 700 ஸ்டூடெண்ட் இருந்தானா, இதை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கொச்சப்பத்துல யாரும் கொச்சப்பத்துல ஒரு டீடைல் சொல்றேன். 750 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ். யாருமே மிடில் கிளாஸா இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ், அப்ப மிடில் கிளாஸ். நீங்க எப்படி பார்த்தாலும் பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ். மிச்சம் 150 பேர் தான் கொஞ்சம் செட்டில் ஆகாத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இந்த 150 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து நீட் தேவைப்படாது. ஆமா, மத்த இருக்கிற 600 ஸ்டூடெண்ட் 12வது படிக்கும் போதே நீட் கோச்சிங் கிளாஸ் போயிருப்பான். ஆமா, இல்லாம அவன் பாதி கோச்சிங் போயிட்டு கோச்சிங் வேண்டாம், நீட் வேண்டாம்னா அதுதான் வெளியில வரும்போது பாதி கிழிச்சு கொட்டி. அதுதான் வெளியில வர நான் கேக்குறேன். அப்ப அந்த ஓட்ஸ்லாம் உங்களுக்கு இல்லல்ல? அவ்வளவுதான். இப்ப அது அவருக்கு தெரியும்ல, நீ எதை சொல்ற
சொல்ற எந்த இடத்துல சொல்றன்றதெல்லாம் இருக்கு. நீ பாட்டு சொல்லிட்ட வெளியில இருந்து அவர் கொடுத்ததெல்லாம் வச்சுக்கோங்க. இவ்வளவு பேரண்ட்ஸ் நம்ம பேசுறோம். சோ இதுதான் ஒரு இவங்க வந்து அசால்ட்டா சொல்லிடுவாங்க திராவிட கட்சிகள் இப்படி பண்ணிருச்சுன்னு. எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு 5 விரல் இருக்குன்னா 5 விரலையும் ஒரே லென்த்லயா இருக்கு எல்லாமே விஷயம். அதாவது மார்க்கெட்டிங் டீம் தான் வந்து விஜய்க்கும் விஜயனுடைய அந்த ஷேடியான அந்த ஒரு பேக்ரவுண்டையும் நமக்கு எதை பத்தி பேசுறேன் அதை சொல்லி அப்பா எனக்கு உண்மை டவுட்டா இருக்கு. எதையோ ஆரம்பிச்சு நீ ஓத்து நான் பிஸி ஆனது ஏதோ நான் வந்து அதுக்கு பிஸி ஆனதுக்கும் இவங்களுக்கும் லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. இல்ல பேசுற டாபிக் எப்படியானா திருப்பியும் ஷேடி கீடி மீடியா அந்த அளவுக்கு மோசமா பேசுறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அரசியலுக்கு வராத வரைக்கும் உங்க பர்சனல் ஹிஸ்டரி யாருன்னா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். பிகாஸ் யூ ஆர் an actor only. இப்ப நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க வந்து மக்களுக்கு ஆள போறீங்க. அப்ப நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஒழுங்கானவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என் தப்பா? கண்டிப்பா தப்பா இல்ல. இப்போ புசி ஆனந்த் வந்து கால்ல விழ வைக்கிறாரு, நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. சாதா விஜய் ஃபேன்ஸ் கேக்குறாங்க என்கிட்ட, அவர் கால்ல விழுறாரு விஜய் சார் எனக்கே பிடிக்கலங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. கேள்வி கூட கேட்கல. அப்ப வந்து விஜய் சார் வந்து ஏதோ புசி ஆனந்த் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. இந்த क्वेश्चन வருமா வராது? வந்துருச்சுங்க அதெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் விஜய் சார் வந்து அவங்க ஃபேமிலியோட இல்ல. ஆமா அது உண்மைதான். அவங்க ஃபேமிலி வந்து கனடால இருக்காங்க. வைஃபும் சரி பையனும் சரி பொண்ணும் சரி யாருமே இவரு கூட இல்லைங்க. ஏன் இவரோட அப்பா அம்மா கூட இவரு கூட இல்ல. அவங்க கிட்டயும் சண்டை, ஃபேமிலி கூடயும் சண்டை. இது எல்லாத்தையும் புசி ஆனந்த் யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மனுஷன் தனியா இந்த மனுஷனை வந்து நம்ம ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து இவர் செயல்படுத்துறாரு தவிர்த்து வேற எதுவுமே அங்க கிடையாது. விஜய் சார் எப்படின்னா புசி ஆனந்தோட ஒரு தலையாட்டி பொம்மை. அங்க விஜய் சார்ன்றது ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் தான். புசி ஆனந்த் தான் எல்லாத்தையும் இறங்கி வேலை செய்யறாப்புல. அது எங்க போய் அவர் விஜய் அவர்களுக்கு ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது. ஒரு மாலை போட போறாரு, மாலையோட சேர்த்து அவர் பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு கூட பாக்குறேன் கதவு தள்ளி விட்டானுங்க. இதெல்லாம் நடக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பே இல்ல. புஷியானந்த் கூட வர, ஆனா புஷியானந்த் மேல ஒருத்தன் கை வைக்க மாட்டாங்க, தெரியாம கூட அவர் மோத மாட்டான். ஏன்னா அவர் பார்த்தாலே 2 அடி தள்ளி தான் நிக்கிறானுங்க. அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பரிமாறிட்டு இருக்கா, டப்பு 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 பிளேட்டை கையில வச்சுருக்காரு, போட்டா உடனே அடிச்சு தள்ளுறாரு. இதெல்லாம் அவர் பண்றாரு. கம்ப்ளீட் கண்ட்ரோல் நீங்க சொன்ன மாதிரி வச்சிருக்காரு. ஆனா விஜய்க்கு தான் அந்த குடும்பம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவோம், சினிமா செலிபிரிட்டிஸ் எப்படி என்னென்ன டைம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அவ்வளவு விஷயங்களும் புசி ஆனந்துக்கு தெரிஞ்சிருக்குன்ற நான் இல்லன்னா போயிட மாட்டேன். அவ்வளவுதான் செஞ்சிருவாங்க. சுச்சி லீக்ஸ் மாதிரி புசி ஆனந்த் லீக்ஸ் இல்ல, காமெடிக்கு இல்ல, உண்மையில விஜய் வந்து ஒண்ணுமே புசி ஆனந்த கண்டிக்காம இருக்கிறாருன்னா அது காரணம் புசி லீக்ஸ். அந்த கண்டிப்பா ஒரு நாள் வரும். சீசன்ல எபிசோடா என்கிட்ட கூட ஒண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து த்ரிஷாவும் வந்து கட்சியை ஓவர்டேக் பண்ற மாதிரி பேசுறாங்க. அந்த அதையும் யார் சுச்சியே சொல்லியிருந்தாங்க. ஆமா சுச்சி லீக் சுச்சி வந்து ஆமா சுச்சி வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பேசும்போது சுச்சி சொல்லியிருந்தாங்க. இது எங்க கருத்து, இது டிவிகேன் பேர் கூட அந்த மாதிரி தான் வச்சாங்க. த்ரிஷா என்னன்னா என்ன பேசுற அப்படின்றது உனக்கான, அது நீ உன்னுடைய கருத்து, நீ பேசுற வைக்கிற எந்த நேரத்துல பேசுற, யாரு முன்னாடி வச்சு பேசுற. இப்போ அந்த நீட்டுன்றது என்னன்னே தெரியாது. நீ வந்து ஒரு 1000 மாணவர்கள் முன்னாடி அவங்க நீட்டு பரீட்சைக்காக வெயிட் பண்றாங்களோ அப்படின்னு நீட்டு வேணும் ஏதோ ஒரு குழப்ப மனநிலை வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களை கூப்பிட்டு வச்சு நீ சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு அரசியல்வாதி உங்களை ஒரு இன்டர்வியூல முன்னாடி வச்சு பேசுறது எப்படி? அந்த எழுத போற பசங்க முன்னாடியே வச்சு பேசுறேன். ஒரு 2 பேர் மாறிட்டான்னு வைங்களேன், வேண்டாம் வேணும்னு ஏதோ டிசிஷன் எடுக்கிறான். அதனால வாழ்க்கையே மாறிச்சுன்னா என்ன பண்ணுவார்? இவரா படிக்க போறாரு, இவர் பாட்டுக்கு அடுத்த படத்துல நடிச்சுட்டு போறாரு. அடுத்த எலெக்ஷன் அடுத்த படத்துல நடிச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து அந்த மேடையில பேசுறதுக்கு பதிலா ட்விட்டர்ல தான் நீங்க எப்பவுமே வாழ்த்து சொல்லுவீங்களே. ஆமா,
ட்விட்டர்ல டாக் பண்ணி போட வேண்டியது தானே பிஜேபி அரச. அது வந்து ஒரு அதுக்கு தைரியமா அவருக்கு ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து பேசுறதுக்கான தைரியம் இல்ல, ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது தைரியம் இல்ல, எதுவுமே தைரியம் இல்லாம சிஎம் மட்டும் 2026 எல்லாரும் போட்டாங்க, எங்க வீட்டுல எல்லாம் வச்சிட்டாங்க போடலாம். நாங்க வந்து விஜய் சிஎம் விட மாட்டாங்க, நாங்க தான் வந்து ஆலோசகரா சேர போறோம். ஆலோசகரா சேர போறோம். ஆகவே நீங்க மண்டே வெடிச்சு போலங்க நீங்க படுத்துற பாருங்க. அவர் முதலமைச்சர் ஆகிட்டு அப்படியே புஷி ஆனந்த துணை முதலமைச்சர் ஆகிட்டு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் சீமானந்த நிதி அமைச்சர். விஜய் கால விழுந்தோம், அண்ணன் புஷி ஆனந்த கால விழுந்தது பெரிய கேட்டா கால விழுந்ததுதான் ஜாஸ்தி. நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், உண்மையே பொய்யன்னு தெரியல, புஷி ஆனந்த் மந்திரிச்சிருக்காரு விஜய்க்கு, அதனால எனக்கு வந்த சோர்ஸ் படி பாத்தீங்கன்னா நான் டீப்பா அதை பத்தி பேசுறது இல்ல. விஜய் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல புஷி ஆனந்த் கிட்ட மாட்டிட்டு கேக்குறேன். புஷி ஆனந்த் கால்ல விழுறாங்க, கால்ல விழுந்து ஏற்கப்படாத விஷயம் ஒண்ணு. நம்பர் 1 டிஎம்கே யாருன்னா கால்ல யாருன்னா விழுந்து அந்த வீடியோ வைரல் ஆயிருந்தாலே இந்நேரத்துக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போட்டு. நம்பர் 1 வச்சுக்கோங்க. புஷி ஆனந்த் கால்ல ஒரு வீடியோ உங்க கண்ணுக்கு வந்திருக்கும், என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு கிடையாது. என்ன ஒரு கேள்வி கேட்டியா, என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்தியா, அப்ப என்ன நடக்குது? பயம். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. அங்க வந்து விஜய் மேல யாரும் பயம் கிடையாது. விஜய் போக விட்டு படங்கள் அடிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் இருக்கு. அப்படியே போவாரு, அப்படியே தெளிந்தே போய் டக்குனு கீழே ஒரு தட்டு தவங்க பார்த்தா புஷி ஆனந்த் தான் வேற அடிச்சுட்டு பாரு. புஷி ஆனந்த் தான் மொத்த கண்ட்ரோலுங்க. விஜய் யாரு ஒரு விஷயத்துல வந்து எனக்கு நிறைய பேர் ஆக்சுவலா சொன்னாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இருக்காரு. இப்போ பர்சனல்குள்ள போக கூடாது, பட் பாலிடிக்ஸ்ல வந்தா பர்சனல் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இவரே எந்த கட்சியில வச்சுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், புஷி ஆனந்த் எல்லாம் வந்து கட்சியில வந்து யாருன்னா சேர்த்துப்பாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஊறாங்க வந்து நைசாடு அத நீ உழு, ஆனா உழக்கூடாது. ஒண்ணுமே புரியல. நீ படிச்சிருக்க ஒரு பேரண்ட்ஸ் கேவலமா ஒரு விஷயம் நான் கேக்குறேன். அதாவது படிச்சது பூரா அவன் மக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்தத்தையும் ஒண்ணு புஷி ஆனந்த் விஜய் அடை வச்சுட்டு போற ஒரு பரிசு வாங்குறது நீ ஒண்ணுமே புரியல. நீங்க 5000 ரூபாய் இந்த காப்ப கரண்டி எங்க இருந்து வராங்க? கன்னியாகுமரி, தூத்துக்குடி. அதாவது சொல்றான், இத பார்த்து இனிமேல் வர்ற மாணவர்களுக்கு விஜய் அவர்கிட்ட பரிசு வாங்குற ஒரு பெரிய இவர்கிட்ட பரிசு வாங்கலாம், இவர்கிட்ட பரிசு வாங்கலாம் படிக்கலாம். அது சும்மா வீட்டு பசங்க எழுதி கொடுக்குறாங்க, சில பேர்கிட்ட எழுதி கொடுத்து பேச வச்சேன். நான் ஆக்சுவலா வந்து விஜய் சார பார்த்து அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கணும்ன்றது படிச்சேன்னா என்ன அர்த்தம்? அது அந்த ஒரு வருஷத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சான். கெடுத்துறாங்க பாருங்க. இப்ப இன்னொரு சைடு கை தட்டுறது அதுதான். மொத்தமா இது அரசியலுக்காக தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ப்ரமோஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இடையில பாத்தீங்கன்னா விஜயகாந்த படத்துல வர வைக்கிறோம். இந்த விஜய் எப்படின்னா அந்த விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட எந்த இடங்களுக்கும் போய் அவரை தூக்கி பிடிக்காதவரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உடல் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு நாள் இருந்தாரு. ஒரு இடத்துல பார்க்க கேட்டா எனக்கு பெர்மிஷன், அதாவது விஜயகாந்த பார்க்க போறதுக்கு விஜய் பெர்மிஷன் கொடுக்கல. அவ்வளவு கேவலமா இருக்காரா விஜய் அப்படின்னா? விஜய் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்ல. யாருங்க சொன்னது? நான் மறந்தே போயிட்டேன். விஜய்னு சொல்லாதீங்க, தலைவர் பெயர் கொண்ட தளபதி. எல்லாம் எடிட் பண்ணுங்க, நீங்க மாத்துங்க. விஜய்ன்ற பேர் எங்க வருதோ தலைவர் பெயர் கொண்ட தளபதி. சரி, தளபதி பேர் கொண்ட காந்திருக்காரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி சொல்லுங்க. அவருடைய முதல் மகன் விஜய் பிரபாகரன். என்னங்க தலை ஒரே கன்ஃபியூஷனா வருது. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தளபதி பேர் கொண்ட பிரபாகரன் அவரு வந்து அப்படி சொல்றாரு. விஜய் அதாவது தளபதி சொல்லாதீங்க என்ற திருப்பி சொல்லுங்க. ஒரு கேம் ஆடுவோமா? விஜய், விஜயகாந்த், விஜய் பிரபாகரன் சொல்லுங்க. பேர் சொல்லக்கூடாது. தலைவர் பேர் கொண்ட பிரபாகரன். நீங்க சொல்லாதீங்க. தலைவர் பேர் கொண்ட தளபதி, தளபதி பெயர் கொண்ட காந்த் அவர்களின் சொல்லுங்க. தளபதி பெயர் கொண்ட காந்த் அவர்களின். இப்போ நம்ம சிரிக்கிறோமே, இந்த அரசியல் வந்து எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து விஜய்ன்றவரை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எங்க அப்பா இறப்பு தான் பாக்குறோம் அப்படின்னு. ஆக விஜயகாந்தனுடைய குடும்பத்துக்கு ஒரு சுக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு படத்துல ஏஐல விஜயகாந்த கொண்டு வர போறாங்க.
கோட்ல இப்ப எதுக்கு டைம் டிராவல் வந்து விஜயகாந்த் ப்ரமோஷனுக்கு தானே சொல்லிட்டாங்க தேமுதிக. அது அப்படி பண்ண முடியாது. ஆமா, பேரை சொல்லாம செப்பால் அடிச்சாங்கன்னா விஜயகாந்த் பேர்ல அதுன்னு கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல எங்கிட்ட பெர்மிஷன். ஆமா, 100%. உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க வைக்க முடியாது, நாங்க எங்கிட்ட கேட்டு நாங்க அனுமதி கொடுத்ததுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு செருப்பால் அடிக்காதே சொல்லிட்டாங்க. உண்மை நல்லதுதான். இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப அவங்க ஏற்கனவே கொஞ்சம் டவுன்ல இருக்காங்க, டவுன் ஃபால்ல இருக்காங்க. சொல்ல இப்ப அந்த ஓட்டை ஒரு தூக்கிடலாம் பாக்குறாங்க. அங்க இருந்து தூக்கிட்டு அண்ணன் விஜய் பிரபாகரனையும் கூப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கும் சரி ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு அவங்களும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. தப்பா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு கட்சியோட ஒரு ஆதரவு கிடைச்சு அவங்களும் வந்து டிராவல் பண்ணி தான் நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஒருவேளை அப்படி அடிய போடலான்னு அதெல்லாம் முடியாது. உங்க இஷ்டத்துக்கு நீ பயன்படுத்தக்கூடாது, நீங்க எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பயன்படுத்தணும் தேமுதிக சிறப்பான சொல்லிட்டாங்க. அதனால கோட்டு மொத்த அந்த படமுமே அந்த யூனிட்டுமே இப்ப கலக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா ஏதோ பண்ணிருக்காங்க விஜயகாந்த் வச்சு மாசா அவர் இன்ட்ரோ கொடுத்து ஃபைட் லெவலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, விஜய் அண்ணன்னு கூப்பிட்டு விஜயகாந்த் என்ட்ரி கொடுத்து மாஸ் ஃபைட் படம் பிளான் பண்ணிருக்காங்க. என்ன கேரக்டர் விஜயகாந்த் குத்துருப்பாருன்னு கூட தெரியாது. என்ன கேரக்டர் குத்து அவர் பேரை கெடுக்கிறானுங்களோ, அவர் பேரு அன்வான்டடா இல்ல. அந்த வகையில தெளிவா இருப்பாங்க. அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஓட விட்டுருவாங்க. இறப்புக்கு போகும்போதே விஜய் என்ன நடந்தது சொல்ல வேண்டாம், என்ன நடந்தது தெரியும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவ்வளவுதான். ஏன்னா பக்கத்துல தான் இவர் விருகமா இருக்குன்னா அவர் ஒரு தெருதான் நேரா போய் தூக்கிட்டு வந்தாங்க. அதனால கஷ்டம். அதனால சரி வேண்டான்னு இப்போ அந்த யூனிட்டே மொத்தம் கலைஞருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா பெருமிஷன் வாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கேட்டு கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பிகாஸ் விஜயகாந்த் ஃபேஸ்ன்றது வந்து ஒரு ஸ்கிரீன்ல வருது திருப்பின்றத வந்து அந்த ஃபேமிலி லைக் பண்ணுவாங்க. இருக்கும்ல, சர்டன் கண்டிஷன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, விஜயகாந்த் நான் ஒரே ஒரு வாட்டி பாத்தணும்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக வேணா. ஆனா என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒரு குடுக்குறது நல்ல ரோலா கொடுத்துருங்க. அப்புறமா அதை கொடுத்துட்டு அதுல 7.5 கூட்டிட்டு அதை பத்தி நாங்க பேசி நாங்க ரிவ்யூ எல்லாம் கொடுப்போம். பாத்துருப்பீங்க எப்படி இருக்கும், அவரை பாத்துங்க. அரசியல் வந்து எம்ஜிஆர் சும்மா விட்டாங்க, ஒரு எம்ஜிஆரையும் இறக்குற வரைக்கும் செத்து போனவங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? கன்னிமொழியை பத்தி பேசாத பேச்சா நீங்க பேச்சு பேசுறாங்க, எவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சோ அரசியல் வந்துட்டா நீ ஒரு நடிகனா இருக்கிற வரைக்கும் உன் பாஸ்டையோ உன் பிரசன்டையோ ஃபியூச்சரையோ யாரும் நோண்ட மாட்டாங்க. ஏன்னா உன் தொழில் நீ இது எதனா பண்ணிட்டு போ. ஆனா அரசியல் நான் என்ன கேக்குறேன்னா, அரசியலுக்குள்ள வரும்போது தோன்றுறது இல்ல, தோண்டி எடுப்பானுங்க உள்ள இருந்து. இப்போ புஷி ஆனந்த் கால்ல விழுறாங்க, நீங்க வந்து அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையும் தரல, அதை பத்தியும் ஒன்னும் பேசல அப்படின்ற பட்சத்துல அப்போ நீங்க என்ன மாட்டிட்டு இருக்கீங்க? அது ஒரு விஷயம். ஒரு சாதா விஜய் ஃபேன்ஸே சொல்றாங்க, நான் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நான் என்ன சொல்றது இல்ல, அது நிறைய பேர் சொன்னாங்க. த்ரிஷாக்கு வந்து ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட் சுச்சி, இல்ல லீக்ஸ்க்கு பேர் பண்ணுவோம். சோ நம்ம இப்ப லீக்ஸ பத்தி தான் பேசணும். புஷி லீக்ஸ், இப்ப சுச்சி லீக்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி த்ரிஷா வந்து ஜெயலலிதா மாதிரி, ஆமா இவரு ஜெயலலிதா மாதிரி ஓவர்டேக் பண்ண போறாங்க. த்ரிஷா வந்து விஜய் கூட இருக்க கூடாது, த்ரிஷா வந்து பிஜேபியில போய் சேர்ந்துடணும், ஏன்னா நல்லா அழகான பொண்ணெல்லாம் பிஜேபியில தான் எடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களே சொல்றாங்க நல்லா அழகான பொண்ணெல்லாம் பிஜேபியில தான் எடுப்பாங்க, த்ரிஷா போய் பிஜேபியில சேர்த்தோம், விஜய் கூட இருக்க கூடாது, விஜய் யூஸ் பண்ணி த்ரிஷா வளர பாக்குறாங்க. அதனாலதான் த்ரிஷா அந்த போட்டோவை த்ரிஷா தானே போட்டாங்க, த்ரிஷா போட்டாங்க அப்படின்றாங்க. சோ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இல்லையா மாட்டேங்கிறேன், காலை வச்சுக்கேன் நம்ம பசங்க இந்த செருப்பு இங்க போட்டுக்காரு, அன்னைக்கு போட்டுக்காரு, அவர் அந்த ஷூ எங்கெல்லாம் போட்டுக்கிறோம் மொத்த ஓட்டமே இறங்கிட்டாங்க. எங்க ஷூ தான் நான் தான் சொல்றேன்ல, இப்போ வந்து 1% தான் பேசுவாங்க அவரை பத்தி. நாளைக்கு நீ மாநாடுன்னு போட்டு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இப்படி வாய, எவ்வளவு சம்பவம் வெளில வருது. அப்புறம் ஒண்ணுங்க, ஏதாவது ஒரு கட்சியில இருக்க ஏதோ ஒரு வகையில கட்சியில இருக்கிறவங்க அப்படியே என்னைக்கு பையன் இன்பநிதி ஃபாரின்ல யாரு கூட சுத்தினா உனக்கு வந்து சின்ன அதை பத்தி பேசுறீங்க. இப்ப நான் போறேன், நான் வெளியில போவேன், நான் யாரு கூட வேணாலும் சுத்துவாங்க, என் உரிமைங்க. அவங்க கம்ப்ளைண்ட் தராத வரைக்கும் என் உரிமை இருக்கு. கம்ப்ளைண்ட் தந்தாதான் அது பிரச்சனை, என் உரிமை, நான் சுத்துவேன். நீ யாரோ ஒரு செலிபிரிட்டி ஒரு பொலிட்டீஷியனோட பையன் போயிருக்கான், இப்ப என்ன இப்போ அதுக்கு நீ அரசியல் வந்துட்டு இந்த வேலையை நீ அரசியல் அப்ப பிடிக்க மாட்டாங்களா? சோ நீங்க நோண்டும் போது எவ்வளவு பேர் நோண்டா, எவ்வளவு போட்டோஸ் எடுப்பாங்க, போட்டோஸ் வந்திருக்கு. எனக்கு என்னன்னா ஃபோன் பண்ணி இப்படி பண்ணாத அப்படி தலைவா போட்டோ வந்திருக்கு தலைவா. எனக்கு என்னன்னா அந்த ஃபுல் போட்டோ செட்டும் புஷி ஆனந்த் கிட்ட இருக்கு. சொல்றேன், பல விஷயங்கள் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புஷி ஆனந்த் கிட்ட இருக்கிறனாலதான் விஜய் பம்பிட்டு இருக்காரு. இல்லன்னா விஜய் எல்லாம் கோவப்படாத கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, கால்ல விழ வைக்கிற நீ ஸ்டூடெண்ட்ஸ வீடியோ வைரல் ஆகுது, இருந்தாலும் விஜய் அதை தட்டி கேட்கலன்னா
அப்புறம் தட்டி கேட்காம இருப்பாரா? நீங்க கேட்காம இருப்பீங்களாங்க? ஏங்க உங்களோட அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருக்காரு, கால்ல உழ வைக்கிறாங்க. காலையே விழக்கூடாதுங்க. நீங்க அதிகமா இருக்கீங்க. கால்ல விழக்கூடாது. கால்ல விழக்கூடாது. அதை கேட்கலன்னா அப்புறமா என்ன? அப்ப ஏதோ ஒரு பெரிய அம்மா, விஷயம் இருக்கு. இதெல்லாம் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், த்ரிஷா ஏன் இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. இல்லங்க, கட்சி ஓவர்டேக் பண்றாங்க, ஒன்னா இருக்க போறாங்க. அதுல த்ரிஷா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வருமா? கட்சி வராது. அதுக்காக தான் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியாததெல்லாம் இந்த அண்ணனுடைய இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால தாங்க டீம் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணல? டீம் ஏன் வச்சுக்கிறாங்க சொல்லு. இல்ல காமெடிக்கு சொன்னாலும் நிறைய பேர் இருக்கிறதா சொல்றாங்க, மீம்ஸ் போடுறாங்க. அரசியல் வந்து இது ஏதோ ஒரு வகையில நீங்களே போட்டோ போட்டு உறுதி பண்ணும்போது அப்புறம் நமக்கு ஒரு ஆதாரமா லிஃப்ட்ல எல்லாம் இருந்து போட்டோ போடுறீங்க. அவர் பர்த்டே போட்டோ நீங்க எவ்வளவோ போட்டோ, அவர் சிங்கிள் இமேஜ் போடலாம், அதை நீங்க லிஃப்ட்ல எப்படி வச்சு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறது, அவர் அதை பர்சனலா ஒரு போட்டோவா கொடுத்துருக்கலாம். அந்த போட்டோ நீங்க லீக் அவுட் பண்ணும்போது அப்ப நீங்க வாண்டடா லீக் அவுட் பண்ணீங்களா இல்ல அறியாமையில லீக் அவுட் பண்ணீங்களான்றத நம்ம யோசிக்கணும். அந்த அவர் நின்ன போஸும் இவங்க எடுத்த விதமோ அது நார்மலான போட்டோ கிடையாது. இவர் ஸ்டைலா எடுத்தா அவங்களுக்காகவே போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப பர்சனலா ஒரு கேர்ளுக்கு நான் போட்டோ கொடுக்குறேன்னா அப்ப என்ன அததான் நம்ம பேசுறோம். அதை டீப்பா நாங்க உள்ள போய் பேசல. அதை எங்க அக்கா சுச்சி அக்கா கொஞ்ச நாள்ல பேசுவாங்க. ஆமா, பேங்காக்லாம் வந்து ஷூட்டிங்ல எல்லாம் போயிறாங்க. நீங்க அப்ப சொல்றீங்க அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சுச்சி அக்கா பேசுவாங்க. அப்புறமா சுச்சி அக்கா பேசணும்னா நாங்க பேசுவோம். இதோட நீங்க அப்ரப்டா கட் பண்ணுங்க. இந்த ரோஸ் பிரதர்ஸ் இந்த ஊதா சட்டைக்காரன் பேசுவது அதுக்கு வீடியோக்கு வந்து தமிழர்களே நன்றி.